ஹஜ் ராஜா என்ற ஒரு கிறுக்கன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து தான் என்ன பேசுறோன்னு அவனுக்கே தெரியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவான், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி நான் பேசினேனா அப்படின்னுவான். ஆமாங்கிறேன்னு முதல்ல சொல்லுவான். 5 நிமிஷம் கழிச்சு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா இல்லங்கிறேன்னுவான். நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி சொன்னீங்கன்னா ஜின்னா சொன்னீங்களா இல்லையா? நீ தானடா முதல்ல ஆமாண்ட ஆமாங்கிற அப்ப ஏண்டா இப்ப இல்லங்கிறன்னுவா. விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் மறுபடியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிறுக்க என்ன செஞ்சிருக்கிறான், ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறான். என்ன ஸ்டேட்டஸ்? மாட்டுக்கறி தின்ன போராட்டம் நடத்த போறாங்களாம், மாட்டுக்கறி திங்க போறன்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து பதிலடி கொடுப்போம். என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. இதே சட்டத்தை இஸ்லாத்துல சொல்லும் பொழுது காட்டு மிராண்டித்தனாண்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது என்ன சொன்னா, காட்டு மிராண்டிகள், பயங்கரவாதிகள், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்றாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய சட்டமா இருக்கும் பொழுது அது கசக்குந்துச்சான். இப்ப மாட்டுக்கறி இறைச்சி தின்னக்கூடிய போராட்டம்னு அறிவித்த உடனே சொல்றான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, நாங்க வந்து பழி வாங்குவோம் என்ற அடிப்படையில இப்பயே தூண்டி விடுறான். அப்படின்னா அப்ப இவர்களுடைய அந்த திட்டம் என்னன்றது விளங்கிடுச்சா உங்களுக்கு? தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கிறது, ஒருத்தவனும் தூங்கக்கூடாது. நாம எப்படி குஜராத்ல கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி ஊபி முசாபர் நகர்ல மிகப்பெரிய அளவு கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே கால் ஊண்டினோமோ, அந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு இவங்க வந்து திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சொல்றான் மாட்டு இறைச்சியே நீ தின்னாத அப்படின்றான், மாடை கொலை செய்யக்கூடாது அப்படின்றான். இன்னொரு பக்கம் அதையே வெளிநாட்டுக்கு நான் அனுமதிக்கிறேன்னா இந்த ஹஜ் எச்சைக்கலை ராஜா இருக்கின்றான இவனிடத்துல சொல்றோம், நீ கண்ணுக்கு பண்ணு பல்லுக்கு பல்லு காதுக்கு காது மூக்குக்கு மூக்குன்றீல, அப்ப வந்து மாடை வந்து கடவுளா வச்சிருக்கையில உன் மாட்டை அறுத்து ஏற்றுமதி பண்றதுல கையெழுத்து போட்டவன் இந்த மோடி தான். நீ சரியான ஆளா இருந்தா போய் மோடியினுடைய கண்ணை தோண்டு, மோடியினுடைய பல்ல ஓட, நீ மோடியினுடைய மூக்க ஓட, நீ சரியான ஆளா இருந்தாலும் இவன் செய்யணும். ஏன் அவன் சொல்லியிருக்கையில கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. ஏன் மாட்டினுடைய கண் வந்து மனுஷனுடைய கண்ணை விட உனக்கு மேலையில, மாட்டினுடைய உசுறு மனுஷ உசுரை விட மேலையில. அப்பனா இத்தனை அளவுக்கு வந்துகிட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த மோடியினுடைய அரசாங்கத்தையும் மோடியினுடைய சர்க்காரையும் நீ வந்து என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நீயே துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிற வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகின்றது. நீ வந்து பழி வாங்க வேண்டும் என்றால் இதுதான் நீ செய்ய வேண்டும். அப்ப ஒரு வகையில இஸ்லாம் தான் உண்மைன்னு ஒத்துக்கிட்டான். அப்ப இஸ்லாத்துடைய சட்ட திட்டம் தான் கரெக்ட்ன்றத அவன் அறியாமலே ஒத்துக்கிட்டான். எது வந்து காட்டு மிராண்டித்தனம் சொன்னானோ அதையே ஒத்துக்கிட்டான். உனக்கு மட்டும்தான் கை கால் இருக்கா? எங்களுக்கு இருக்குல்ல, எங்களுக்கும் தாக்கத்து இருக்குல்ல. அப்ப இவனுக்கு வந்து சரியான முறையில பாடம் கற்பிக்க வேண்டும். இது எல்லாமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா காவி வெறியர்கள் செய்யக்கூடிய வேலை. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள். அப்பாவி இந்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரியான முறையில செயல்படக்கூடியவர்களும் சப்போர்ட் செய்வாங்க. அவங்க இந்த காவி வெறியர்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.